Hi friends, welcome to my channel. நம்ம போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளவருக்கு வந்து எப்படி டிசைன் பண்ணனும்ன்றத பார்த்தோம். சோ இது அப்படியே வந்து நம்ம இப்ப கண்டினியூ பண்ண போறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 4 ஃப்ளவருக்கும் வந்து நம்ம வர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா மேலே வந்து ஒரு 3 ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கு. சோ இந்த 3 ஃப்ளவர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே கொடுத்த மாதிரி இதே பிங்க் கலர் silk thread யூஸ் பண்ணியே வந்து நம்ம வந்து வர்க் பண்ண போறோம். சோ அது எப்படி பண்றதுன்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்க இந்த ஃப்ளவருக்கு தான் டிசைன் பண்ண போறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் ஷேப்ல தான் வந்து மற்ற ஃப்ளவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பை நான் வந்து மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. அதில் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரிங் நாட் வந்து கொடுக்க போறேன். இதுக்கு வந்து நான் silk thread வந்து பாத்தீங்கன்னா 10x10 20 ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நார்மல் நீடில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து எப்படி ரிங் நாட் கொடுக்குறேன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு நீடில் வந்து இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த ரவுண்ட் ஷேப்புலேயே வந்து நம்ம இந்த ரிங் நாட்டை வந்து கொடுக்க போகிறோம். ஸோ 20 ஸ்டாண்ட்ஸுன்றதுனால த்ரெட் வந்து உங்களுக்கு சிக்காகும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி த்ரெட்டை வந்து சுருட்டிக்கிறேன். கையில் சுருட்டிட்டு இந்த மாதிரி இன்னொரு கையில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஒரு த்ரெட்டை. இப்போ நீடிலில் வந்து பார்த்திங்கன்னா 2 வாட்டி நம்ம இந்த மாதிரி சுற்றிட்டு மேலே வந்து அதாவது நம்ம ஏற்கனவே குத்தி எடுத்துருப்போம் பாருங்கள் வெளியே. ஸோ அதுக்கு கொஞ்சம் தள்ளி வந்து நீடில் வந்து நம்ம குத்தி ஃப்ரேம் கடியில் வந்து நம்ம உள்ளே இழுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு ரிங் வந்து விழும். அந்த ரிங்கை வந்து ஒரு ஃபிங்கரில் வந்து இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு வந்து ஃப்ரேம் கடியில் வந்து நீங்கள் நீடில் வந்து இந்த மாதிரி இழுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ரிங் வந்து கிடச்சிடும். ஸோ நம்ம அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது உங்களுக்கு ரிங்கோட சைஸ் வந்து எவ்வளோ வேணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுத்தது கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீடில் இப்போ வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதே சைஸ்க்கு தான் நம்ம வந்து எல்லா ரிங்குமே நம்ம கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும். இப்போ 2 வாட்டி நான் வந்து இந்த மாதிரி நீடிலில் வந்து சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு வந்து இப்போது வந்து ஃப்ரேம் கடியில் வந்து நம்ம நீடில் கொடுக்குறோம். இப்போ அந்த ரிங்கு வந்து பாருங்கள் விழுந்திருக்க அந்த ரிங் வந்து அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபிங்கரில் டைட்டாக வந்து பிடிச்சிக்கிட்டு நீடில் வந்து வெளியில் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கரெக்டாக வந்து அந்த ரிங் வந்து விழுந்துடும். இதே மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து இந்த ரிங் நாட் வந்து கொடுக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும் நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு. அதே மாதிரி அந்த ரிங் வந்து சேம் சைஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது தான் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ அதனால் வந்து அந்த ரிங்கை நீங்கள் வந்து கொடுக்கும்போதே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம அந்த ஃப்ளவருக்கு வந்து சுற்றி ஒரு லைன் வந்து இந்த ரிங் நாட் வந்து கொடுக்கணும். ஆல்ரெடி நம்ம அந்த ட்ரா பண்ணியிருக்கோம் அந்த ரவுண்ட் ஷேப்பை. ஸோ அதை சுற்றியே வந்து இந்த ரிங் நாட் வந்து கொடுக்கணும். இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓவரால் வியூ காட்டுறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து ரிங் நாட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரே சைஸில் ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ரிங் நாட் வந்து கொடுக்க பாருங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் தான் வந்து ரிங் நாட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த லேயருக்கு வந்து ரிங் நாட் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லேயர் நீங்கள் கொடுக்கும்போது ஒரு அடுக்கடுக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் இருக்கும். ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரிங் மட்டும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள ரிங்கை விட கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அது அழகாக இருக்கும். பார்க்க அடுக்கடுக்காக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இப்பயும் கொடுக்குறோம். ஸோ நான் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓவரால் வியூ காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம அந்த ரிங் நாட் வந்து பார்த்திங்கன்னா 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். பார்க்க அடுக்கடுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி சென்டர் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேர்ல் பீட் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த 2 சைட்லேயும் வந்து ஒரு குட்டி ஃப்ளவர் இருக்கும். சென்டர் போர்ஷன்லேயும் ஒரு குட்டி ஃப்ளவர் இருக்கும். ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்கும் நான் ஒவ்வொரு விதமாக வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த சென்டரில் இருக்கிற ஃப்ளவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கோல்டு கலர் கர்தானா பீடும் பேர்ல் பீடும் யூஸ் பண்ணி ஒர்க் வந்து பண்ண போகிறேன். ஸோ இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள். ஆல்ரெடி வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த குட்டி குட்டி பெட்டலுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 கர்தானா பீட் முதல்ல கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நல்ல கோல்டு கலரில் இருக்க கர்தானா பீடு. ஸோ இந்த 2 பீட் வந்து கொடுத்த பிறகு ஒரு பெரிய சைஸில் இருக்க பேர்ல் பீடு வந்து கொடுத்துட்டு இங்கேயே வச்சு ஒரு எண் நாட்டு. ஸோ இதே மாதிரி அந்த ஒவ்வொரு பெட்டலுக்குமே வந்து அதாவது அந்த ஷேப் நான் வரைஞ்சிருக்கேன்ல அந்த ஒவ்வொரு பெட்டலுக்குமே வந்து 2 கர்தானா பீடு அப்புறம் ஒரு பேர்ல் பீடு மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் அதே மாதிரி 2 கர்தானா பீடு அப்புறம் ஒரு பேர்ல் பீடு கொடுத்து இங்கே வச்சு ஒரு எண் நாட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த ஒவ்வொரு சிங்கிள் பெட்டலுக்கும் வந்து இதே ஒர்க் தான் நம்ம பண்ணோம். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு பெட்டலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்தானா பீடும் பேர்ல் பீடும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு சின்ன கேப் இருக்குல்ல. ஸோ அந்த 2 பீடுக்கு நடுவில் உள்ள கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து silk thread யூஸ் பண்ணி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுக்க போகிறேன்.
இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 10x10 20 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி கொடுக்குறோன்னு பாருங்கள். ஸோ நான் சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு பீடுக்கும், அதாவது 2 பீடுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நான் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுக்குறேன், அதாவது லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி விழுதுன்னு. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கேப்பும் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து அந்த ஃப்ளவர் டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சைடில் இருக்க இந்த ஃப்ளவருக்கும் அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் இதே ஃப்ளவருக்கு வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த 2 ஃப்ளவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கோல்டு கலரில் இருக்க கோதுமை பீடுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ இந்த பீடும் அப்புறம் சுகர் பீடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் கலர்லேயே வந்து நான் வந்து பீட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் கோல்டு ரவுண்ட் பீடு மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஸோ இந்த 3 பீடு யூஸ் பண்ணி நான் இந்த ஃப்ளவரை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் போர்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு த்ரெட் இப்படி வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம அந்த பெரிய சைஸ் பீட் ரவுண்ட் பீடு இருக்குல்ல, ஸோ அந்த பீடை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொடுத்துடலாம் சென்டர் போர்ஷனில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ லாங்காக த்ரெட் எடுத்து அந்த ரவுண்டை வந்து அப்படியே வந்து அந்த பீட் மேலே போட்டிங்கன்னா லாக் ஸ்டிச் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இந்த பீடை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சுகர் பீட்ஸ் வந்து ஒரு லைன் வந்து கொடுக்குறேன். சுகர் பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வச்சு நம்ம வந்து ஒரு எண்ணாட் வந்து பண்ணிடலாம். அடுத்து இந்த ஃப்ளவரை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கோதுமை பீடு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படி கொடுக்குறதுன்னு பாருங்கள். இப்போது நம்ம இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நீடிலில் வந்து ஒரு சுகர் பீடும் அப்புறம் கோதுமை பீடும் ஒரு சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இதை வந்து நான் லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீட் வந்து கொடுத்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோதுமை பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்துட்டு இங்கே வச்சு எண்ணாட் வந்து கொடுக்காம ஒரு லாக் ஸ்டிச் மட்டும் கொடுத்துட்டு திருப்பி இந்த இடத்துக்கே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு, அப்புறம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சுகர் பீடு, அப்புறம் அந்த கோதுமை பீடும், அப்புறம் ஒரு சுகர் பீடு. இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து எண்ணாட் பண்ணாமல் அப்படியே ஒரு லாக் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு அப்படியே வந்து நம்ம திருப்பி இங்கே வந்து கண்டினியூ பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த பீட்ஸ் வந்து எப்படி கொடுக்குறோனோ அதே மாதிரி நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து இந்த பீட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இதே வந்து ஆப்போசிட் சைட்லையும் இதே சேம் ஃப்ளவர் வந்து இருக்கும். ஸோ அதுக்கும் இதே மாதிரி ஒர்க் தான் நம்ம பண்ணணும். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் நம்ம வந்து ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும், ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஃப்ளவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைனில் வந்து ஸ்கர்தானா பீடும் சென்டரில் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒர்க் தான். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுற்றி வந்து நிறைய லீஃப் வந்து கொம்பு ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லீஃப்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிங்க் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியும் அதே மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென்டர் போர்ஷனில் வந்து ஒரு 4 லீஃப் இருக்கும், அதே மாதிரி கீழே ஒரு லீஃப் இருக்கும். ஸோ இதுக்கும் வந்து நம்ம ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கொம்பு மாதிரி உள்ள லீஃப்க்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் பிங்க் கலர் சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் த்ரெட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன். அப்புறம் ஆரி த்ரெட் நீடிலில் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஸ்டிச் பண்ணுறோன்னா சாட்டன் ஸ்டிச் வந்து கொடுக்குறோம். யூஸ்வலாக வந்து நம்ம லோடிங் ஒர்க் வந்து ஃப்ளாட்டாக வந்து லோட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இது வந்து நம்ம ஸ்லாண்டிங்காக வச்சு அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறோம், அதாவது அந்த லீஃப் வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு. ஸோ இது கம்ப்ளீட் ஆன பிறகு இதோட அவுட்லைனில் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியே வந்து செயின் ஸ்டிச் வந்து ஒரு லைன் வந்து கொடுக்குறோம். ஸோ எப்போயுமே வந்து நம்ம எந்த ஒர்க் பண்ணாலுமே சரி, ஒரு ஃப்ளவராக இருந்தாலும் சரி, எந்த ஒர்க் பண்ணியிருந்தாலும் அவுட்லைனில் வந்து நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கும்போது அது வந்து ரொம்ப யூனிக்காக நீட்டாக தெரியும். ஸோ அதுக்காக வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் வந்து அவுட்லைனில் வந்து கொடுத்துடணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம அந்த பிங்க் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி அந்த கொம்பு ஷேப்பில் இருக்க லீஃப்க்கெலாம் வந்து ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் பாதி கொம்பு ஷேப்பில் இருக்க அந்த லீஃப்க்கெலாம் வந்து நம்ம இன்னும் ஒர்க் பண்ணணும். அதுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில்லிங் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த ப்ளூ கலர், அதாவது ப்ளவுஸ் கலர்லேயே வந்து நான் இந்த பீட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து சுகர் பீட்ஸ் மாதிரி இருக்க பீட் தான் இது. ஸோ இது வந்து கலரில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த லீஃபை வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். நான் இதை வந்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பீட்ஸோட கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நான் 3 பீடு கொடுத்தேன், அப்புறம் ஒரு 4 பீடு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், அந்த கேப்க்கு ஏற்ற மாதிரி இந்த பீட்ஸை வச்சு, அதாவது ஸ்லாண்டிங்காக வச்சு ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து பேலன்ஸ் இருக்கிற அந்த லீஃப்க்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் ஷேப்புக்கு பக்கத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான லீப் ஷேப் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஐ ஷேப்பில் இருக்கிற கோல்ட் கலர் குந்தன் ஸ்டோன் வந்து ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லீப் ஷேப் எங்கே வருதோ அங்கெல்லாம் வந்து இந்த குந்தன் ஸ்டோன் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே உள்ள எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அந்த கொம்பு போர்ஷனுக்குலாம் வந்து நம்ம வந்து பீட்ஸ் கொடுத்து அந்த லீஃபும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த கீழே வந்து தனியாக ஒரே ஒரு லீஃப் இருக்குல்ல, ஸோ அந்த லீஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கர்தானா பீட் யூஸ் பண்ணி அந்த லீஃபையும் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஏற்கனவே நம்ம சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு லீஃபை வந்து ஃபில் பண்ணியிருப்போம், அதே மாதிரி தான் இதையும் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த ஸ்டெம் போர்ஷனுக்கு எல்லாமே வந்து கோல்ட் கலர் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி இங்கே மேலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லீஃப் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்ட் கலர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி அதையும் ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஓவராலாக இந்த ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப அழகாக வந்துருச்சு. நம்ம ஒவ்வொன்றும் வந்து டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணதுனால ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி வந்து அங்கங்கே உங்களுக்கு வந்து கேப் இருக்குல்ல, ஸோ அந்த கேப்பெல்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அந்த கேப்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு அடைச்சி இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கோல்ட் கலர் பீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு சரமாக கிடைக்கும். ஸோ இந்த பீட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கங்கே வந்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி நான் அதை வந்து கொடுக்க போகிறேன். அதே மாதிரி இங்கே கீழே உள்ள இந்த லைன்ஸையும் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போது நம்ம இந்த கோல்ட் பீடை வந்து இந்த மாதிரி லோட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து ஆரி பீட் நீடில் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நார்மல் ஷுவிங் த்ரெட்டில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு பீட் கொடுத்துட்டு இங்கே வச்சு நம்ம எண்ணாட் கொடுக்காமல் இந்த லாங்காக த்ரெட் எடுத்துகிட்டு அந்த ரவுண்டாக வருது பாருங்கள், அந்த ரிங்கு மாதிரி. ஸோ அதை வந்து அந்த த்ரெட் மேலேயே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி லாக் ஆகும். நார்மலாக வந்து நம்ம எண்ணாட் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரெட் வந்து உங்களுக்கு அசிங்கமாக வெளியில் தெரியும். ஸோ அது தெரியாமல் இருக்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி வந்து லாக் வந்து போடுறேன். ஸோ இப்போ பாருங்கள் நான் எப்படி கொடுக்குறேன்னு. ஸோ இதே மாதிரி நம்ம அந்த கேப் எல்லா கேப்பையும் வந்து இதே மாதிரி நம்ம ஃபில் பண்ணணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோல் கிட்ட வரக்கூடிய இந்த எல்லா டிசைனுமே நம்ம வந்து ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம வந்து லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம்ல, ஸோ இந்த லைன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கர்தானா பீட் வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து நல்ல கோல்ட் கலரில் இருக்க கர்தானா பீடு. ஸோ இதே வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து கோல்ட் கலரில் வந்து கர்தானா பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ஃபேன்சியாக இருக்கிறதுனால இந்த ப்ளவுஸு. ஸோ உங்களுக்கு வந்து இது கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஷைனிங்காக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த பீட் வந்து அந்த லைன்ஸ்க்கு வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்லேயே நான் வந்து இதை ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ சாரீலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே தான் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கும். ஸோ எல்லா பார்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் அந்த லைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை மேட்ச் பண்ணி தான் நான் வந்து இந்த ஒர்க் வந்து பண்ணுறேன். ஸோ இது வந்து ரொம்ப அழகாக வந்துடும் உங்களுக்கு பார்க்கவே. ஸோ இந்த லைன்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை அடுத்து பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் போர்ஷன்லேருந்து இந்த கர்தானா பீட் வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த நான் ட்ரா பண்ணியிருக்கேன் அந்த லைன்ஸ்க்கு வரைக்கும் நம்ம வந்து இந்த கர்தானா பீட் கொடுத்தா போதும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு லாக் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு, யூஸ்வலாக நம்ம சுகர் பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி கர்தானா பீடை வந்து நான் 2 பீடாக வச்சு ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுறேன். ஸோ இப்போது இங்கே வச்சு ஒரு எண்ணாட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு லைனுக்கும் வந்து இந்த கர்தானா பீட் வந்து நம்ம கொடுக்கணும். இந்த லைன்ஸ்க்கெலாம் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். பட் ஆனால் நான் வந்து கோல்ட் கலரில் இருக்க கர்தானா பீட் வந்து கொடுக்குறேன் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ இந்த லைன்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம இந்த லைன்ஸை வந்து நீட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த லைனுக்கு மேலேயே கொடுத்து. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக வந்துருச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஒவ்வொரு லைனுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாரல்ஸ் தொங்குற மாதிரி ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறேன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போது நம்ம இந்த இடத்துல வந்து குட்டி குட்டி லாரல்ஸ் தொங்குற மாதிரி ஒர்க் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேர்ல் பீட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க பேர்ல் பீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வேணான்னா கிறிஸ்டல் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேர்ல் பீட் வந்து எடுத்திருக்கேன். இது கூட வந்து கோல்ட் கலர் சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 பீட்ஸ் யூஸ் பண்ணி நான் அந்த ஒர்க் வந்து பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மல் நீடில் அண்ட் த்ரெட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறேன். நான் டபுள் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி அந்த நீடில் வந்து பார்த்திங்கன்னா காது பக்கம் வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த பீட் வந்து உள்ளே போகும். ஃபஸ்ட்டு நான் சென்டர் போர்ஷன்லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக அந்த எட்ஜஸில் வந்து நான் அந்த நீடில் வந்து இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து சுகர் பீட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சுகர் பீட் வந்து பார்த்திங்கன்னா நான் 5 சுகர் பீட் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இது கூட வந்து நான் வந்து பேர்ல் பீட் வந்து 1 எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து லாஸ்ட்டாக வந்து சுகர் பீட்ஸு. ஸோ அவ்வளோதான் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டாக கொடுத்துருக்க இந்த சுகர் பீட்ஸை வந்து இந்த மாதிரி வெளியில் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து திருப்பி வந்து ரிவர்ஸில் வந்து இந்த பேர்ல் பீடுக்கும் அந்த 5 பீடுக்கும் வந்து உள்ளே அந்த நீடில் இப்படி விட்டு நம்ம வந்து பக்கமாக பார்த்து இந்த மாதிரி நீடில் வந்து திருப்பி ஃப்ரேம் கடியில் கொண்டு போய்க்கோங்க. கொண்டு போயிட்டு இந்த த்ரெட்டை இப்படி இழுத்து இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து இந்த லாரல்ஸ் தொங்குற மாதிரி அழகாக இருக்கும்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிறிஸ்டல் பீடு கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ஓவரால் வியூ பார்க்கலாம். ஓவராலாக நம்ம ஸ்லீவ் பார்ட் வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக வந்துருச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம அந்த பேர்ல் பீட் யூஸ் பண்ணி லாரல்ஸ் தொங்குற மாதிரி அந்த லைன்ஸ்க்கெலாம் நம்ம வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அது இன்னும் ரொம்ப கிராண்டாக ஆகிடுச்சு. அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணியிருந்தனால ரொம்ப அடைச்சிருக்கிறதுனால இன்னும் அந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் ஒவ்வொரு ஒர்க் பண்ணதுனால இன்னும் நல்லா கிராண்டாகவும் ரொம்ப ஹெவியாகவும் இருக்குது. என்ன நம்ம இந்த பார்டர் ஒர்க் மட்டும் கொஞ்சம் சின்னதாக ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் வந்து மேலே வந்து ஹெவியான ஒரு ப்ரைடல் ஒர்க் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான பேக் நெக் வந்து நான் ஏற்கனவே வந்து வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப அழகாக அமைஞ்சிருச்சு. ஸோ இது நான் ஸ்டிச்சிங் முடித்த பிறகு உங்களுக்கு வந்து நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான ட்ரேசிங் ஷீட்டை வந்து நான் ப்ளாகில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.